ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஏனென்றால் நம்மில் அநேகர் இயேசு கிறிஸ்து என நாமத்தின் வல்லமை அறியாத கிறிஸ்தவர்களால் தான் அநேகம் தரம் நடந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்து என்று அவரை அழைப்பது விட்டு ஏசப்பா ஏசப்பா என்று அழைக்கிறார்கள். ஆனால் வேதாந்தத்தில் அப்படி ஒரு பதம் எங்குமே காணப்படவே இல்லை. பிதாவாகிய தேவன் தான் நமக்கு பிதாவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரன். ஆயால் அவருக்கு இயேசு கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பெயர். ஆயால் நாம் இயேசு கிறிஸ்து என்று அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் நம் வாழ்க்கையில் நடக்கும். அந்த நாமத்தின் மகத்துவத்தை நாம் உணராமல் இருக்கும் பொழுது அநேகம் தரம் அவரை இயேசு என்று அழைப்பதை கூட விட்டு விடுவோம். ஏதோ ஒரு கடவுள் ஆண்டவர் என்று ஒரு பொதுவாக மற்ற கடவுள்களை கூப்பிடுவது போல் கூப்பிட்டு கொண்டே இருப்போம். ஆனால் பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த நாமம் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் அவரை அழைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்து என்னும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை அழைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். இது எப்படி என்றால், உலகம் உண்டாவதற்கு முன்பு பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த பொழுது பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த ஆழத்தில் இருள் இருந்தது. ஆவியானவர் தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தையை சொன்னவுடன் ஆவியானவர் அங்கு அசைவாடி அங்கு ஒழுங்கீனமானவர்களை இருளானவர்களை எல்லாம் சரிப்படுத்தினார். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அசாதாரணமான காரியங்களை நடப்பிக்க வல்லமையாக இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு கொடுத்த செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்று வேதாந்தத்திலிருந்து சற்று சிந்திக்கலாம். முதலாவது நாம் சிந்திக்க போவது இயேசு கிறிஸ்துவின் நாமம் சப்பானியை எழுந்து நடக்க வைக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பேதுரும் யோவானும் 9ஆம் மணி வேளையில் ஜெப ஆலயத்துக்கு கலந்து போனார்கள். அங்கு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒருவன் அலங்கார வாசல் என்னப்பட்ட ஒரு வாசலில் பெற்றோர்களால் தூக்கி கொண்டு வரப்பட்டு அங்கு வைக்கப்பட்டான். ஏனென்றால் அங்கு போவோரும் வருவோரிடம் அவன் பிச்சை கேட்டு உண்டு. இங்கு பேதுரும் யோவானும் சென்ற பொழுதும் கூட அவர்களை பார்த்து பிச்சை கேட்டார்கள். ஆனால் பேதுரும் யோவானை என்னை நோக்கி பார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் நினைத்து கொண்டான், நோக்கி பார்த்து சொல்கிறார்கள், ஏதாவது அதிகமான பிச்சை போடுவார்கள் என்று நினைத்து அவர்களை நோக்கி பார்த்தார். ஆனால் பேதுரு பாரு சொன்னார். அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். பிரியமானவர்களே, இங்கு பேதுரும் யோவானிடத்திலும் உலக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களும் அவரிடத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்த மக்களாக சொன்னார்கள். இவர்கள் சொன்னது வெறுமனே இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று அவன் வலது கையை பிடித்து தூக்கிவிட்ட பொழுது அவனது கட்டடுகளும் கால்களும் பலன் கொண்டது. அவன் நடந்து குதித்து தேவனை பயன்படுத்தி கொண்டே தேவாலயத்துக்குள் சென்றான். பிரியமானவர்களே, இங்கு நாம் வெள்ளியும் பொண்ணும் நமக்கு அவசியம்தான். ஆனால் அதில் மேல் பற்றுதல் வைக்காமல் நாம் தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் அதிக பற்றுள்ளதாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் முடங்கி போனவைகள் சொஸ்தமானத்தக்கதாக, நாம் எழுந்து குதித்து நடமாடத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்மில் கிரியை செய்வார். நாம் இந்த நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டபடியினால் தான் நாம் அதிக வெற்றிகளை நம் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். சங்கீதம் 91 கூட கொள்கிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருந்தபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கூறுகிறார். நாமம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து. வெறுமனே இயேசு இல்லை, இயேசு கிறிஸ்து. ஆகையால் அந்த இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட மக்களாக ஜீவிக்க இது முதல் நம் வாழ்க்கையில்
எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொல்ல பழகுவோமாக. அப்பொழுது தேவன் பெரிதான காரியங்களை, நம் குறைவுகளை நிறைவாக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் செப்பனிடுவார். இரண்டாவது, கிறிஸ்து என்பது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். ஆகையால் மரியாளத்தில் தேவதூதன் வந்து இவ்வாறு கூறுகிறார். மத்தேயு 1:16, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாக யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். பிரியமானவர்களே, இங்கு கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிற்பாடு அவருக்கு பூமிக்குரிய ஒரு நாமம். ஆகையால் பிறப்பில் இருக்கும் பொழுதே உருவானதே பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு கருவில் இருக்கும் பொழுதே அதிகமான பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் பெற்றிருந்தார். ஆகையால் நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட பொழுது மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசுவை இயேசு கிறிஸ்து என்று அழைக்க முடியும். ஆகையால் இங்கு இந்த வேதாகமத்தில் வம்சாட்ட வரலாறு பார்க்கும் பொழுது அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு அழைக்கிறோம்? நம் ஜபங்களில் நாம் பேசும் பொழுது எப்படி அழைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோமா, இல்லை வெறுமனே கடவுள் என்று அழைக்கிறோமா, இல்லை வெறும் ஏசப்பா ஏசப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏசப்பா என்று வேதாகமத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. கிறிஸ்து எனப்படுகிற இயேசு என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த சொற்றர்களை நாம் உரைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஊழியத்தில் அதிகமாக தேவன் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து நம் குருவாக இருக்கிறார். நாம் உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது நாம் யாரையாவது ஒருத்தரை நாம் மாதிரியாக தான் கொண்டு நடப்போம். மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு அதிகமாக பிடித்திருந்தால் நாம் அவர்களைப் போல நடக்க நாம் முயற்சி செய்வோம். இன்று கூட அநேகர் இள வயதினர்களும் பெரியவர்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அநேக சினிமா நட்சத்திரங்களையும் விளையாட்டு நட்சத்திரங்களையும் இன்னும் பாப் சிங்கர்களையும் தங்கள் தலைவராக தலைவியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நடை உடை பாவனைகளை பின்பற்றுவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுவது மத்தேயு 23:10, நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். பிரியமானவர்கள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்கள் குருவாக இருக்கிறார். கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து நமக்கு குருவாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வந்து வாசம் பண்ணி நமக்கு தேவையான வழிகளை, நமக்கு அவருக்கு பிரியமான சித்தமான வழியை நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். குருக்கள் என்பது ஒரு வழிகாட்டியை போல் உள்ளவர். நாம் யாரை குருவாக ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு நடப்போம். அவர் பார்வையெல்லாம் நமக்கு மிகவும் பிரியமாக இருக்கும். அவர் பேசுவதெல்லாம் நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்று துடியாக இருப்போம். அவர் ஒரு கை காட்டியை போல செயல்படுகிறார் என்று நாம் நினைத்து நடப்போம். ஆனால் இங்கு வேதாகம் நம்மை குறிக்கிறது, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் யார் குருவாக இருக்கிறார்? யார் தலைவராக இருக்கிறார்? யாருடைய பேச்சு கேட்டு நாம் நடக்க விருப்பமாக இருக்கிறோம்? யாரை போல் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சற்று சிந்திப்போம். கிறிஸ்து ஒருவரே நமக்கு குருவாக இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த வேதாகம் நம்மை குறித்து சொல்கிறது. மற்ற யாரையாவது நாம் குருவாக எடுத்துக்கொண்டே இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, பொதுவான வாழ்க்கையிலும் கூட நாம் முன்னேறவே முடியாது. இதுவும் கூட அநேக இளைஞர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சினிமா நட்சத்திரங்களை தங்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக என்ன காரியம் என்றாலும் செய்ய வேண்டும் என்று துடிப்பாய் முனைகிறார்கள். ஆனால் அந்த தலைவர் அவர் வாழ்க்கையில் எதையும் செப்பனிடவே முடியாது, அவர் வாழ்க்கையின் போக்கை மாற்றவே முடியாது, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை உண்டாக்கவே முடியாது. ஆனால் நாம் கிறிஸ்துவை குரு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான மனிதனிலும் ஒரு வாழ்க்கை, உள்ளான மனிதனில் ஒரு அமைதி, வெறும் வெளிப்புறத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஐயா, இன்று நம்முடைய ஜபங்களில் நாம் கூறுவோம், இயேசு கிறிஸ்துவை நீரே எங்கள் குருவாக இருக்கிறேன், எங்களை வழிநடத்தும், கை காட்டியை போல நீர் எங்களை வழிநடத்து என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்க்கை பாதை ஒரு வெற்றியின் பாதையாக நோக்கி கொண்டிருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நம் பிதாவாகிய தேவனின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கத்தக்க ஒரு பெருமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதனால் பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத வழியில்
வீற்றிருக்கிறார். அவரை யாரும் பார்க்கவே முடியாது. அவர் அப்படி மகத்துவமானவர், பரிசுத்தமானவர், உன்னத மகிமை உள்ளவர், கண்ட சராசரங்களை படித்தவர். ஆனால் பிதாவாகிய தேவனின் தற்சொரூபமான இயேசு கிறிஸ்து மூலம்தான் நாம் பிதாவின் மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க கூட பிலாத்துவின் முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது பிலாத்து அவரை குறித்து அநேகம் கொஸ்டின்கள் கேட்கும் பொழுது கூட அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் பிரதான ஆசாரியர் நீ உண்மையான கிறிஸ்துவா என்று கேட்கும் பொழுது இவ்வாறு கூறுகிறார். மத்தேயு 23:63 இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானோ? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய வலது பார்சில் வீற்றிருக்கிறதும் வானத்தின் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கு பிரதான ஆசிரியர்களுக்கு ஆண்டவராக இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளவே அவர்களால் முடியவே இல்லை. கிறிஸ்து என்று அவர்கள் உள்ளார அடித்தாலும் கூட மறுக்கை பண்ண முடியாமல் சந்தேகத்திற்கிடமாக இவர் தன்னைத்தானே தேவனுடைய மனுஷன் என்று கூறிக்கொள்கிறார் என்று நினைத்து கொண்டு தேவனுடைய பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன் என்று தங்கள் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி தேவனுடைய நாமத்தை குறித்து அவரிடம் கேட்கிறார்கள். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானோ? ஆம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான். இதுதான் அவர் வாயிலிருந்து வந்தது. அவர் சொன்னது, இயேசு நீ சொன்னபடிதான், நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான். இது முதல் நான் வலது பார்சில் வீற்றிருப்பதையும் மேகங்கள் வருவதையும் கண்ணார காண்பீர்கள் என்று அவர் ஒரு தைரியமாக, ஒரு அத்தாரிட்டேட்டிவாக கூறுகிறார். பிரியமானவர்கள், நம் ஆண்டவராகிய இயேசுவை இயேசு கிறிஸ்து என்று அறிய முற்படும் பொழுது நமக்குள் ஒரு அதிகாரம் கிடைக்கும். நம்முடைய வார்த்தையில் ஒரு அதிகாரம் கிடைக்கும். யாரை கண்டும் பயப்பட மாட்டோம், சங்கடப்பட மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதை அவர் தைரியமாக, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தால் அவர் சனகரிப்பு சங்கத்தின் முன்பாக நிற்பதும் கூட தான் கொலைக்களத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்று தெரிந்தும் கூட அவர் சற்றும் அஞ்சவே இல்லை. ஆம், நீ சொல்லுகிறபடிதான். பிரியமானவர்கள், இத்தேப்பட்ட தைரியம் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அழைக்கும் பொழுது நம் உள்ளார மனிதத்தில் ஒரு தைரியம், ஆத்மாவில் தைரியம், ஆத்மாவில் பலம் கிடைக்கும். நம் ஆத்மாவில் எவ்வளவு தூரம் தைரியமாக பலனாக இருக்கிறோம் என்பதை கொடுத்துதான் நாம் உலக சஞ்சலங்களையும் உலக கஷ்டங்களையும் நாம் எதிர்கொள்ள முடியும். ஆத்மாவில் தைரியமே இல்லாவிட்டால் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் துவண்டு விடுவோம். அந்த தைரியத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்து என்று நாமும் அது முதல் இயேசுவை இயேசு கிறிஸ்து என்று உச்சரிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் அந்த தைரியத்தை பெறத்தக்கதாக அவருடைய நாமத்தை உணர்ந்து கொண்ட மக்களாக நாம் ஜீவிப்போமாக. அடுத்ததாக கிருபையும் சத்தியமும். நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கும் பொழுது நமக்குள் அதிக கிருபை வேண்டும். நம் உயிரோடு இருப்பதே தேவ கிருபையில் தான். நான் சுவாசிப்பது தேவ கிருபையில் தான். நான் நடப்பது அழிந்து போகாமல் இன்னும் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருப்பது எல்லாம் தேவனுடைய கிருபை தான். அந்த கிருபையும் சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கூட தான் இருக்கிறது. கிருபை நமக்குள் எப்பொழுது கிடைக்கும் என்றால் நாம் சத்தியம் பேசும் பொழுது. சத்தியம் நமக்குள் எப்படி வரும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முள் வாசம் பண்ணும் பொழுது. ஆகையால் இந்த கிருபையும் சத்தியம் ஒன்றோடொன்று இணைந்துதான் போகும், பிரிக்கவே முடியாது. சத்தியம் பேசுகிறவர்கள் நாம் ஜீவித்தால் எக்காலத்திலும் நிச்சயமாகவே கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டுமெல்லாம் நிச்சயமாகவே நாம் சத்தியத்துக்கு சாட்சி பகர வேண்டும். ஆகையால் தான் யோவான் 1:17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்து என்று நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கும். வெறுமனே இயேசு சுவாமி, இயேசப்பா என்று கூறும் பொழுது நமக்குள் எவ்வளவு தூரம் கிருபை ஆட்கொள்ளப்படுகிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கிருபையும் வேதாம் சொல்கிறது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. நாம் இயேசு கிறிஸ்து என்ற அவர் நாமத்தை அதிகமாக உச்சரிக்கும் பொழுது நம்மேல் தேவ ஆவியானவர் அதிகமான கிருபையும் சத்தியபரனாகிய ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்குவார். சத்தியபரனாகிய ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்கும் பொழுது நம்மை அதிக கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்ம எல்லா காரியத்துக்கும் இது தேவ கிருபையால் தான் வந்தது. நாம் உண்ணுவதும் முடுக்குவதும் பிழைப்பதும் எல்லாம்
தேவனுடைய கிருபை என்று அவருடைய கிருபையை நாம் அனுக்கிரகம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். தேவன் அதற்கு கிருபை செய்வார்கள். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிவிக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பரிசுத்த ஆவியான நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னடப்பதும் பின்னடப்பதும் எல்லாமே அவர் காமித்து கொடுப்பார். அப்பொழுதுதான் நாம் பாவ அறிக்கை செய்ய வசதியாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயின் பேசிக்கொள்ளும் பொழுது அடுத்த அந்த நீண்ட நெடிய சம்பாஷணைக்கு பின்பாக இவ்வாறு அவர் கூறுகிறார். யோவான் 4:25. அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே என்றார் அவர். முதலாக ஒரு புறஜாதியான ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா கிறிஸ்து என்று கண்டு கொண்டாள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொன்ன பொழுது அவள் பயந்து நடுங்கி விட்டாள். இங்கே இவரிடம் ஏதாவது உண்மையை மறைத்தால் நமக்கு ஏதோ சாபம் வந்து விடுமோ என்று நினைத்து அவர் அப்படி கூறுகிறார். ஆகையால் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் மறைந்திருக்கிற அசுத்தங்களும் பாவ அழுக்கையும் நீக்க இயேசு கிறிஸ்து அவரால் ஒருவர் தான் முடியும். கிறிஸ்து எனப்படுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம் முற்கால வாழ்க்கையில் நாம் மறந்து போன பாவ வாழ்க்கையும் நாம் மறந்து போயிருந்த எல்லா காரியங்களையும் தெளிவுபடுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் கிருபை பெறத்தக்கதாக மன்னிப்பு பெறத்தக்கதாக இறங்குவார். ஆகையால் இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை இந்த சமாரியா ஸ்திரீயை போல் நாம் உச்சரிக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அந்த ஊருக்குள் ஓடி எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். வந்து பாருங்கள், நாம் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ என்று. அவர்கள் இயேசு கிறிஸ்து அங்கே 2 நாள் தங்கி அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்ட பொழுது அந்த ஊர் மக்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். யோவான் 4:42. அந்த ஸ்திரீ நோக்கி, உன் சொல்லி நிமித்தமல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உபதேசத்தை கேட்டு விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அவரை இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண வேண்டும். நாம் பொதுவாக இயேசுவை ஒரு கடவுள், ஒரு சாமி என்று அநேகர் நினைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவரை உலக இரட்சகராகிய கிறிஸ்து என்று ஏற்று அவரை விசுவாசிக்கத்தக்கதற்கு அதிகமான பலன் வேண்டும், அதிகமான உபதேசம் நமக்கு வேண்டும். இந்த காலகட்டத்தில் இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிற உபதேசங்கள் அதிகமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஏதோ செழிப்பின் உபதேசமும், நீங்கள் இயேசுவிடம் வந்தால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள், கஷ்டமெல்லாம் நீங்கிவிடும், துக்கமெல்லாம் பறந்துவிடும், எல்லாம் என்பதுதான். எப்பொழுது அவருடைய உபதேசத்தை கேட்டு நாம் விசுவாசத்தில் பலப்படும் பொழுது அவரை உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று கண்டுகொள்ளப்படுவது தான் நமக்குள் பெரிய அதிசயங்கள் நடக்கும். அதைதான் இந்த சமாரியா நாட்டு மக்கள் சொல்கிறார்கள், மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். அவருடைய உபதேசத்தை கேட்டு மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் பிரியமானவர்களே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோமா? அப்படி விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் இந்திய தேச மக்களுக்காகவும் பலதரப்பட்ட மக்களுக்காகவும் பல தேசத்து மக்களுக்காகவும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தினமும் மன்றாடுவோம். அவர் மெய்யாய் உலக இரட்சகராய் கிறிஸ்து என்று நாமே அறிந்து கொள்ள முடியாவிட்டால், நம் உள்ளுறவில் அவருடைய உபதேசத்தை கேட்டு நாம் பெருகாவிட்டால் நிச்சயமாகவே நாம் மற்ற ஜனங்களுக்காக நாம் பரிதவிக்கப்பட மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், அவர் ரட்சிப்புக்காக நாம் மன்றாட மாட்டோம். ஆகையால் இந்த காரியத்தின் மூலம் நாம் கண்டு கொள்ளலாம், நாம் கிறிஸ்துவை உலக இரட்சகராகிய கிறிஸ்து என்று கண்டு கொள்கிறோமா, விசுவாசிக்கிறோமா என்று நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் சரிபார்த்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக தாவீது ராஜாவே ஆண்டவராகிய இயேசுவை கிறிஸ்து என்று முன்னறித்தார். தாவீது ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே பிறந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவரினால் ஏராளமான சங்கீதங்களை எழுதியுள்ளார். அவர் சங்கீதத்தில் கூறியதை அப்போஸ்தலர் 2:31 பார்க்கிறோம். அவன் தாவீது கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இஸ்ரேலின் கூடிய மக்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது தாவீது ராஜாவை அவர்கள்
ஏற்றுக்கொண்டிருந்தபடியினால் தாவீது ராஜாவே இயேசுவை கிறிஸ்து என்று கூறியுள்ளார். நீங்கள் ஏன் இன்னும் தாவீது ராஜாவை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்று கூறுகிற வண்ணமாக இவ்வாறு கூறினார். கிறிஸ்துவின் மாம்சம் அழிவை காண்பதே இல்லை. கிறிஸ்துவின் மாம்சம் பாதாளத்தில் விடப்படுவதே இல்லை. நாமும் கூட ஆண்டவராக இயேசுவை இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவும் பாதாளத்தில் விடப்படாது, நம்முடைய மாம்சமும் அழிவை காணாது. அவருடைய வருகை வரும் பொழுது நாமும் மறுரூபப்பட்டவர்களாக உயிர்த்தெழுந்து அவரை கண்ணார காண்போம். நாம் இந்த பாக்கியத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக, சாட்சி நிறைந்த கிறிஸ்தவர்களாக நாம் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பறைசாற்ற முடியும். என்னுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை, என்னுடைய ஆன்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்ற ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக தான் நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ஜீவிக்க வேண்டும். அது எப்பொழுது என்றால் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணும் பொழுதுதான். தாவீது ராஜாவே ஏராளமான 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கூறினவர், அவருக்கு அப்படி கிறிஸ்துவாக தீர்க்க தரிசனமாக கண்டு கொண்டவர் ஏன் இன்னும் நம் வாழ்வில் நாம் கண்டு கொள்ளாமல் இருப்போம்? இதை சிந்திப்போம் பிரியமானவர்களே. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது நம்முடைய பிரசவத்தில் ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்றுதான் சொல்ல வேண்டும். வெறுமனே இயேசு சுவாமி, இயேசு அப்பா என்றெல்லாம் சொல்லக்கூடாது, இயேசு என்று கூட சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர் இப்பொழுது உயிர்த்தெழுந்தவர். அவருடைய மாம்சம் இப்பொழுது அழிவை காணாமல் இருக்கிறது. அவருடைய ஆன்மா பாதாளத்தில் விடப்படவில்லை, பாதாளத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். ஐயா, நாம் எப்பொழுதும் இயேசுவை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 5:45 தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆம் பிரியமானவரே, ஆதி காலத்தில் திருச்சபை அதிகமாக வளர்ந்தோங்கியது காரணம் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு ஜெபக்கூட்டம், இயேசுவை பற்றி ஒரு உபதேசம் தான். அந்த காலத்தில் வேதாகம் கூட எதுவுமே எழுதப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் மூலம் சொல்லப்பட்ட காரியத்தை கொண்டு அவர் கிறிஸ்து ஒரே ஒரு வாக்கியத்தை தான் திருப்பி சொன்னார்கள், இயேசுவே கிறிஸ்து என்று. ஏனென்றால் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதை அறிந்து விசுவாசித்த மக்கள் ஏராளம். ஆதி காலத்து திருச்சபை பெறுகிறது போல இப்பொழுது நாம் வேதாகமும் பல மொழிகளில் பலதரப்பட்ட வியாக்கியானங்களில் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இன்னும் பெருகவே இல்லை. காரணம் இயேசுவே கிறிஸ்து என்று நாம் அனைவருக்கு பிரசங்கிக்க முற்படியாதுதான். அந்த நாமத்தை, கிறிஸ்து என்ற நாமத்தை உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு நாம் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்ல முடியும். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் செய்தார்கள். வீடுகள் தோறும் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். திருச்சபையில் ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்படுவர்களை அனைத்தினம் ஆண்டவர் சேர்த்து கொண்டு வந்தார். அந்த கிருபையை நமக்கும் தர நாம் வேண்டுவோமாக. அடுத்ததாக ஐனேயாவின் சுகம். அப்போஸ்தலரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இப்போ உணர்ந்து கொண்டவர்களாக அவர்கள் இருந்தபடியினால் அந்த அப்போஸ்தலர்கள் போகுமிடமெல்லாம் சுகம் கிடைக்கப்பட்டது. அநேகர் நிழலாகிலும் பேதுருவின் நிழலாகிலும் பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் யாராவது ஒரு சுகவீனப்பட்டவர்களை கண்டால் உடனே ஜெபித்தால் பிசாசுகள் அலரும் குணம் பெறுவார்கள். ஆனால் இப்பொழுது அநேகர் பிரசங்கமாக இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த அற்புதங்கள் நடப்பதே இல்லை. உண்மையான விசுவாசத்தை கொண்டிருக்கிற மக்களால் மட்டும்தான் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற மற்றவர்களால் தான் நாம் அநேக அற்புதங்கள் பெறுவோம். இப்பொழுது நித்தாவூரில் பேதுரு வந்த பொழுது அங்கு 8 வருடமாக திமிர்வாதமாக கிடந்த ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது இயேசுவை ஐனேயாவை என்று கொண்டு வந்தார்கள். அவன் 8 வருடமாக அவன் திமிர்வாதமாக கிடந்தான். அப்பொழுது அவர் பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவை, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னான். உடனே அவன் எழுந்திருந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாம் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீயே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். திமிர்வாதக்காரன் எப்படி அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க முடியும்? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் அவன் பேதுருவினால் சுகம் பெற்றும் பொழுது அவனுடைய படுக்கையை அவனே எடுத்துக்கொண்டு போட்டுக்கொண்டு நடந்தார்.
அப்பொழுது லித்தாவிலும் சாரோனிலும் குடிந்தவர் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நாம் அற்புத வல்லமையை பெற்றவர்களாக ஜீவிக்கும் பொழுது, அநேகர் அற்புதம் நம் மூலமாக பெறும் பொழுது, நிச்சயமாகவே அவர்களை பார்த்து, அற்புதம் பெற்றவர்களை பார்த்து அநேகர் விசுவாசமாக இருப்பார்கள். இன்றும் நீங்கள் வடஇந்தியாவில் மிஷினரிகள் நடக்கிற ஊழியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சொல்லுகிற சாட்சியை பார்த்தால், ஒருவர் குணமானார்கள், அந்த குடும்பமே திரும்பினது, அந்த ஊரே திரும்பினது என்றுதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் பொழுது, குணமாக்கப்பட்டவர்கள், அதிசயம் பெற்றவர்களை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். அந்த ஒரு ஸ்லாக்கியத்தம் நமக்கும் கிடைக்க இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் வல்லமையை உணரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் அசுத்த ஆவி மிகுந்த மக்களை துரத்த வல்லவராக இருந்தார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கும் பொழுது ஒரு குறி சொல்லுகிற ஆவி உடையவர் அவர்களை பின்தொடர்ந்து வந்து, இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான தேவனுடைய குமாரனை பற்றி சொல்லுகிறது என்று அநேக நாள் சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த குறி சொல்லுகிற ஆவி உண்மையான ஆவிதான். அதை ஒரு பிரபகண்டாவாக அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அப்படி இருந்த பொழுது பவுல் அப்போஸ்தலர் 16-18 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படு போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. பிரியமானவர்களே, நம்மை சுற்றி உள்ள அசுத்த ஆவிகள், நம் வீட்டில் விழாவிக் கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகள், இந்த அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுவது ஏதோ செய்வனை செய்து விட்டார்கள், மந்திரக்கட்டு செய்து விட்டார்கள், மயமானம் செய்து விட்டார்கள் என்றுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை உணர்ந்து நமக்கும் பொழுது எந்தவித அசுத்த ஆவிகளின் வல்லமையோ, மந்திரமாய கட்டுகளின் வல்லமையோ, தாயத்துகளின் வல்லமையோ நம்மேல் பலிக்கவே பலிக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ இவளை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது இந்த குறி சொல்லுகிற ஆவி அவளை விட்டு புறப்பட்டு போயிற்று. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் நம்பிக்கை வைக்கிறோமா, இல்லை வெறுமனே இயேசுவை சுவாமி, அப்பா, கடவுள் என்று பொதுவாக அழைத்து கொண்டே இருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, இயேசுவை இயேசு கிறிஸ்து என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்பெறும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். நேசிக்கிற அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம் கர்த்தாவே, அது ஜீவனுள்ள நாமம் கர்த்தாவே, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாமம் கர்த்தாவே. கிறிஸ்து என்னப்படுகிறார்? இயேசு அவளிடத்தில் பிறந்தால் என்று சொன்ன பொழுது, கிறிஸ்து என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய உம்மை குறித்தது கர்த்தாவே. நீர் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தில் முடவர்களும் சப்பானியிலும் ஆண்டரை திமிர்வாத காரணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் பெற்ற தயவுக்காகவும் கொடாவளி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்போஸ்தலர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று உபதேசத்தை கேட்டு அவர்கள் அநேகர் மனம் திரும்பினார்கள் கர்த்தாவே. நாங்களும் எங்கள் உபதேச அறிவில் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தபடியால் உங்களுக்கு கொடாபடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் அதிகமாக உம்மிடம் நாமத்தை சொல்லி சொல்லி நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள, பெருக பண்ணக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை, இன்னும் உங்களுடைய நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்த மக்களாக அநேகருக்கு சாட்சியாக ஜீவிக்க, அநேகருக்கு வல்லமையாக உங்களுடைய நாமத்தை பற்றி எடுத்துச் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருடைய மனதிலும் ஆண்டவரே, அவர்கள் சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், ஆண்டவரை நோய்க்கட்டுகள் இருந்தால் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே விடுதலையாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படி செய்ய போறதாயவுக்காகவும் கொடாவளி ஸ்தோத்திரம். எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா துணிகரமான பாவங்களிலிருந்தும், எல்லா சாபக்கட்டுகளிலிருந்தும், எல்லா பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் அவர்களை விடுவிக்க போறதாயவுக்காகவும் கொடாவளி ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமயம் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.